என்னடா சுப்பு, நம்ம வீட்டுக்குள்ள வரத்துக்கு பெல் அடிச்சிட்டு தான் வரணுமா? அவரு நடந்துக்கிற விதம்லாம் அப்படிதானே இருக்கு. இல்ல அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்களோன்னு நான் நினைச்சேன். டேய் மாதவா, என்ன பேசுற நீ? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கா, அவங்கிட்ட இப்படியா பேசுறது? நீ வா சுப்பு. சுப்பு, அவனை பத்தி தான் உனக்கு தெரியுமேப்பா. சரி, நீ எப்படி இருக்க? சரசு எப்படி இருக்கா? ரெண்டு பேரும் நல்லா இருக்கோமா. ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தது கூட என்கிட்ட சொல்லவே இல்லையப்பா. உங்களை வந்து பார்க்கணும், அதை பத்தி சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஏதோ குற்ற உணர்வு, அதனாலதான் வரல. சரி, வந்ததுதான் வந்த. சரசுவே கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இன்னொரு நாள் சரசுவையும் கூட்டிட்டு வரேன். எப்படிமா இருக்கீங்க? இருக்கேன்பா. பெத்த பிள்ளைங்க வாழ்க்கையில ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு பிரச்சனை வந்துகிட்டு இருந்தா நான் எப்படிப்பா சந்தோஷமா இருக்க முடியும்? வழியில வாழ வந்தான பார்த்தேன். திவ்யா பத்தின எல்லா விவரமும் சொன்னாரு. மாப்பிள்ளைகிட்ட கோச்சிக்கிட்டு தங்கச்சி வீட்டுக்கு வந்தா சமாதானப்படுத்தி மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்களா, இல்ல சமாதானம் பேச வந்த மாப்பிள்ளைய அடிச்சு அவமானப்படுத்தி அனுப்பி வைப்பாங்களா? ஒரு பொறுப்பான அண்ணங்காரன் செய்யற காரியமா அது? தங்கச்சியோட எதிர்காலத்தை பத்தி கொஞ்சமா நினைச்சு பார்த்திருந்தா இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியத்தை செஞ்சிருப்பான் அவன். ஆஹா, பொறுப்பெல்லாம் தோல் மேல போட்டுக்கிட்டு இத்தனை நாள் எங்க போயிருந்தாரு இந்த அண்ணன்? இந்த வீட்டுக்கு மூத்த புள்ளையா பொறுப்பா இது வரைக்கும் ஏதாவது நடந்திருக்காரா? இல்லையே. கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு இவரெல்லாம் பொறுப்பை பத்தி என்கிட்ட பேசுறாரு. டே மாதவா, கொஞ்சம் பேசாம இருக்கியா? அவன் தங்கச்சி மேல உள்ள பாசத்துல அப்படி பேசிட்டு இருக்கான். அப்போ தங்கச்சி மேல எனக்கு பாசம் இல்லையா? இவர் வந்து இப்ப புதுசா பாசத்தை பத்தி பேசுறாரு. இவ்வளவு நாள் என்ன அந்த பாசத்தை போட்டு பூட்டி வச்சிருந்தாரா? நீ பெத்த தாய் தானே, உன்ன ஒரு தடவையாவது வந்து பாத்துருப்பாரா? இப்ப என்ன புதுசா பாசம் பொத்துக்கிட்டு வருது? எப்பவும் ஒன்னா இருக்கிறதும் சந்தோஷமா சிரிச்சு பேசுறதும் சோகம்னா அழுவுறது மட்டும் பாசம் இல்லப்பா. எங்கேயோ கண்காணாத தூரத்துல இருந்தாலும் அவங்க எப்பவும் நல்லா இருக்கணும்னு மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதும் பாசம் தான். அப்ப அதே மாதிரி வேண்டிக்க வேண்டியது தானே. அப்புறம் என்ன பாசம் பொறுப்புன்னு கிளாஸ் எடுத்துட்டு இருக்க? திவ்யா, நான் உன்கிட்ட பேசலாம் வந்தேன். நீ இப்படி எல்லாம் தப்பான முடிவு எடுக்கிற ஆள் கிடையாது. என்னாச்சு உனக்கு? உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. மாப்பிள்ளைகிட்ட பேசி அவரோட சேர்த்து வைக்கிறேன். என் வாழ்க்கை மேல இவ்ளோ அக்கறை எடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா என் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், விட்டுருங்க. திவ்யா, நீ இப்படி அவசரப்படுற ஆள் கிடையாது. இப்படி அவசரமா முடிவெடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காதுண்ணே. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, விட்டுருண்ணே. சார், கொரியர் சார். யார் பேரு இருக்குப்பா? திவ்யா பேருக்கு சார். நீங்க தான் திவ்யாங்களா? ஆமா. கொரியர் வந்திருக்கு. என்னம்மா, ஏதாவது ஜாபுக்கு அப்ளை பண்ணிருந்தியா? இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்களா?
என்னம்மா? உங்க மாப்பிள்ளை அமைச்சிருக்காரு. மாப்பிள்ளையா? என்னம்மா? டைவோர்ஸ் நோட்டீஸ். திவ்யா, நீ வேணா என் கூட வா, மாப்பிள்ளைகிட்ட பேசி பார்க்கலாம். அண்ணன் சொல்றது கேளுமா, நானும் கூட வரேன். வா போலாம். இந்த பாருமா, நீயே உன் தலையில மண்ணவாரி போட்டுக்காதம்மா. சொன்னா கேளுமா, நானும் வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். திவ்யா, திவ்யா சொன்னா கேளுமா. ஐயோ, அப்படின்னா நிரந்தரமா இந்த வீட்டுல தங்கிடுவாள். அப்புறம் நமக்கும் நிரந்தர இடைஞ்சல. என்ன பண்றது? எல்லாம் நம்ம பண்ண தப்புதான். அந்த ராஜாவை அடிக்காம இருந்திருந்தா எவ்வளவு பிரச்சனை இருக்காது. சுபு, என்னப்பா இப்படி சொல்லிட்டு போறா? இப்ப என்னப்பா பண்றது? திவ்யாவை எப்படியாவது சமாதானப்படுத்தி மாப்பிள்ளையோட சேர்த்து வைக்கலாம்னு நினைச்சுதாம்மா வந்தேன். ஆனா நான் வர்றதுக்குள்ள மாப்பிள்ளையோட டைவர்ஸ் நோட்டீஸ் வந்துருச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. பத்து 15 வீட்டு வாசல் ஏறி இறங்கிட்டேன். இன்னும் ராதாவையும் கண்டுபிடிக்க முடியல, குழந்தையோட வந்த பொண்ணையும் கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்குள்ள எல்லா வீட்லையும் தேடி ராதாவை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. மலை போல வந்த கஷ்டம் சூரியனை கண்ட பனி போல விலகப் போகுது, பனி போல விலகப் போகுது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. மகராசி மனசுல நினைச்ச காரியம் ஒண்ணு கைகூடி வரப்போகுது, கைகூடி வரப்போகுதுன்னு ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகுது, நல்ல செய்தி வரப்போகுது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. இந்த வீட்டுல உள்ளவங்க நினைச்ச காரியம் நடக்க போகுது, நினைச்ச காரியம் நடக்க போகுது. இந்த வீட்டுல ஒரு ஆபத்து இருக்கு, இந்த வீட்டுல ஒரு ஆபத்து இருக்கு. வீட்டுல இருக்கிறவங்க வேகமா வெளியில வாங்க, வீட்டுல இருக்கிறவங்க வெளியில வாங்க. ஜக்கம்மா உங்களை காப்பாத்துவா, ஜக்கம்மா உங்களை காப்பாத்துவா. நீங்க நினைச்ச காரியமெல்லாம் பலிக்க போகுது, நீங்க நினைச்ச காரியமெல்லாம் பலிக்க போகுது. தாயி, வீட்டுல யாரும் இல்லையா? குழந்தை வச்சிருக்கிற தாய்க்கு ஒரு நல்லது நடக்க போகுது, நல்லது நடக்க போகுது. ரேவதி, என்ன பண்ற ரேவதி? அது வெளியே குடுகுடுப்புக்கார என்னமோ சொல்லிட்டு இருக்கான். அதான் குடுகுடுப்பு சத்தத்தை கேட்டாலே திறந்திருக்க வீட்டெல்லாம் கதவை சாத்திப்பாங்க. நீ என்னடானா கதவை திறந்துக்கிட்டு குழந்தையோட வெளியில போறங்கிற? ஏன் அவன் எதிரில போக கூடாதா? எனக்கு தெரிஞ்சு யாரும் அப்படி போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க நடு ராத்திரியில சுடுகாட்டுக்கு போய் தலச்சம்புள்ள மண்டையோட்ல மை எடுப்பாங்கன்னு சொல்வாங்க. அதனால உன் குழந்தையோட எல்லாம் போய் அவன் முன்னாடி நிக்காத. நான் போய் பாக்குறேன், நீ உள்ள போ. போ.
ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. ஒரு குழந்தையால உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் வரப்போகுது, யோகம் வரப்போகுது. கரெக்டா சொல்றான். இந்த வீட்டுல கல்யாணம் நடக்க போகுது, குழந்தை சத்தம் கேட்க போகுது. நல்ல காலம் பிறக்குது. அள்ளி கொடுக்கிற மகராசி உனக்கு கிள்ளி கொடுக்க ஆள் இல்ல. எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற உனக்கு கெடுதல் நினைக்கவும் கெடுதல் செய்யவும் தான் ஆள் இருக்கு. கவலைப்படாத தாயி, உனக்கு அந்த ஜக்கம்மா துணை இருக்கா, ஜக்கம்மா துணை இருக்கா. நீ நினைச்ச காரியத்தை அவ நல்லபடியா முடிச்சு வைப்பா. உன் மனசு போல உனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பா. மகராசி கழுத்துல கூடிய சீக்கிரம் மாங்கல்யம் ஏறப்போகுது, மாங்கல்யம் ஏறப்போகுது. இந்த வீட்டுல மழல சத்தம் கேட்டு மத்தவங்க மனசு குளிரப் போகுது, மனசு குளிரப் போகுது. தாயி, உன் முகராசி கைராசி ரொம்ப நல்லா இருக்கு. தொட்டது துலங்கும், வச்சது விளங்கும். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு தாயி. சிக்கலா? என்ன சிக்கல்? உனக்கு ஆகாதவங்க, உன்னை பிடிக்காதவங்க எதிரிங்க இந்த வீட்டுல கெட்ட சக்தியை ஏவி விட்டு இருக்காங்க. அந்த கெட்ட சக்தி இப்ப இந்த வீட்டை சுத்திக்கிட்டே இருக்கு. அதை விரட்டணும் தாயி. அதை எப்படி விரட்டுறது? அந்த ஜக்கம்மா துணையோட நான் விரட்டுறேன். ஆமா, வீட்டுல பெரியவங்க யாரும் இல்லையா? அதெல்லாம் யாரும் இல்ல, நான் மட்டும் தான் இருக்கேன். அப்ப இந்த வீட்லயும் ராதா இல்ல போல இருக்கு. என்னையே குழந்தைய தேடி கிருஷ்ணன் குடுகுடுப்புக்கார வேஷத்துல வந்திருக்கான். நல்ல வேலை ஜோதி வந்து தடுத்துட்டான். நான் கதவை திறந்திருந்தேன்னா பசமா மாட்டிருப்பேன். நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சு வந்திருக்கானா, இல்ல மாறு வேஷத்துல என்னைய குழந்தைய வீடு வீட தேடிட்டு இருக்கானா? ஐயோ புரியலையே. சரி தாயி, அப்ப உள்ள உட்காந்து பூஜை ஆரம்பிச்சலாமா தாயி? அதெல்லாம் ஒண்ணும் வேணா, நீ கிளம்பு கிளம்பு. செலவாகாத தாயி, நான் சிம்பிளா முடிச்சு தாரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணா, நீ கிளம்பு. சரி தாயி, பழைய புடவை, வேட்டி சட்டை இல்ல ஏதாவது குழந்தைங்க துணி இருந்தா கொடுதாயி. அதான் வீட்ல வேற யாரும் இல்லன்னு சொல்றல, நீ முதல்ல கிளம்பு. கிளம்புங்க. விரட்டாத தாயி, நல்லதுக்கே காலம் இல்ல. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா.
ரேவதி? ஏன் இப்படி பதட்டமா இருக்க? அவன் சொன்னதை நினைச்சு பயந்துட்டியா? ஆமா. இதுக்கெல்லாம் நீ பயப்பட தேவையில்ல. இவங்கெல்லாம் இப்படிதான் ஏதாவது சொல்லி பயமுறுத்தி நம்ம கிட்ட இருந்து பணம் பறிக்க தான் பாப்பாங்க. நீ மட்டும் குழந்தையோட முன்னாடி போய் நின்னு வையேன், குழந்தைக்கு அந்த தோஷம் இருக்கு, இந்த தோஷம் இருக்கு, அந்த பரிகாரம் பண்ணணும், இந்த பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி உங்ககிட்ட இருக்க எல்லா பணத்தையும் புடுங்கிருப்பாங்க. இதுக்கெல்லாம் நீ பயப்பட தேவையில்லைன்னு எதுக்கும் கவலைப்படாத. உண்மையாவே அவனால என் குழந்தைக்கு ஆபத்து தான். இப்ப தப்பிச்சிட்டேன். ஆனா நிரந்தரமா தப்பிக்கணும்னா கூடிய சீக்கிரம் இங்க இருந்து போயே ஆகணும். அழகண்டா நீ. கல்யாண வயசையும் தாண்டி காளா மாடு மாதிரி சும்மா ஜம்முன்னு இருக்கியே. அப்புறம் ஏன்டா நீ இன்னும் கல்யாணம் பண்ணி கூடாது? என் மனசுக்குள்ளேயே ஏசி போட்டு தூங்கிக்கிட்டு இருந்த என் கல்யாண ஆசை எப்ப ஜோதியை நான் பார்த்தனோ அப்பவே துள்ளி குதிச்சுக்கிட்டு வெளியில வந்துருச்சு. என்னுடைய வாழ்க்கையின் லட்சியமே ஜோதியை கல்யாணம் பண்றதுதான். பண்றேன், கண்டிப்பா பண்ணி தீரணும், பண்ணி காட்டுறேன். தம்பி, எஸ் கூப்பிட்டியா? இந்த காப்பி. நான் காப்பி கேட்டனா? நான் எப்ப காப்பி கேட்டேன்? ஏண்டா உனக்கு காப்பி கேட்டதே மறந்துருச்சா? நானே மறந்து மறுபடியும் ஞாபகமா காப்பி கேட்கிற அளவுக்கு நீ லேட்டா காப்பியை கொண்டாந்து கொடுத்துருக்க. நாங்கெல்லாம் சீக்கிரமா தான் காப்பியை போட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம். நீங்க தான் கண்ணாடியில எதையோ பார்த்துட்டு மயக்கத்துல இருக்கீங்க. இந்த காப்பி எப்படி? ஃபில்டர் காஃபியா? கல்யாணம் கல்யாணம். ஏண்டா இந்த கண்ணாடியில பாக்குற மூஞ்சி ஏடாது? நம்ம பார்க்கும்போது கண்ணாடி நம்மள நல்லா தானே காட்டுச்சு. அக்கா கிட்ட எப்படியோ என்னுடைய கல்யாண ஆசையை நான் மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டேன் இப்ப. என்ன ஒரு மனம் தம்பி. இவங்க எதுக்கு இப்ப வந்தாங்க? ஏன் வாசல்ல நிக்கிறீங்க? உள்ள வாங்க அண்ணி. என்ன அண்ணி, நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு உங்களுக்கு என்ன இவ்வளவு தயக்கம்? உரிமையோட வீட்டுக்குள்ள வர வேண்டியனா தயங்கி தயங்கி வர மாதிரி ஆயிடுச்சு. நீ இருந்து கூட இப்படி எல்லாம் நடக்கலாமாப்பா? மாப்பிள்ளையும் திவ்யாவும் ஒன்னா சேர்றதுக்கு நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். மாப்பிள்ளை திவ்யாவுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சதுக்கு அப்புறமும் அவரை தேடி வந்திருக்கேன். என்ன நீ சொல்றீங்க? மாப்பிள்ளை திவ்யாவுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கானா? ஆமா. அப்போ மாப்பிள்ளை டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சது உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு தெரியாதே. நீங்க இப்ப நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க? இப்ப எதுக்கு இவங்கள நடு வீட்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் வெளியில போய் பேச சொல்லு. ஏய் அக்கா கொஞ்சம் சும்மா இரு. இப்ப என்ன இவங்க நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, உங்களை வெளிய போக சொல்ற நீ? என்னடா சொல்ற? சமாதானம் பேசுறதுக்கு போன என் பிள்ளைய இவங்க பிள்ளைய வச்சு அடிக்க வச்சு வெளியில அனுப்பியிருக்காங்க. இவங்களோட நமக்கு என்ன பேச வேண்டிய இருக்கு? இப்ப என்ன மூஞ்சி வச்சிட்டு இந்த வீட்டுக்கு வந்தாங்க? மரியாதை வெளியில போக சொல்லு. போங்க வெளியில. சுந்தரி, என் மேலையும் என் குடும்பத்து மேலையும் ஏதாவது கோபம் இருந்தா அது எல்லாத்தையும் மறந்துரு, மன்னிச்சிரு. என் பொண்ணு வாழ்க்கைக்காக
உன் முன்னாடி கையேந்தி நிக்கிறேன். தயவு செஞ்சு மாப்பிள்ளை கிட்ட சொல்லி டைவர்ஸ் நோட்டீஸ வாபஸ் வாங்க சொல்லுமா.